இருக்கு. நான் எப்போவே மோஸ்ட்லி 7 தான் எடுப்பேன். 7 எடுத்தீங்கன்னா நல்லா சின்னதாக அழகாக வரும். இப்போ நம்ம வந்து இது கரெக்டாக லெஃப்ட் சைடில் இருக்கு, நம்மளுக்கு கீழே வரைக்கும் வரணும். எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க எனக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தா இருக்குல்ல, இதை அழகா இப்படி வந்து இது பண்ணிட்டுறணும், டைட்டா பண்ணிட்டு அப்புறம் மேல வந்து லூஸா இப்படி தூக்கி விடுங்க. அது இருக்குல்ல கீழே. ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா சட்டைலாம் போட்டிருக்கீங்க 2 பேரும் யோசிக்காதீங்க. ஸோ வந்து இது சட்டை தான், பட் ஆனால் நீங்கள் நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட வீடியோஸ் இது. ஸோ நிறைய பேர் இதை லைக் பண்ணி பார்ப்பீங்க. மினிமம் கேர்ள்ஸ் லைக் பண்ணி ரொம்ப பார்ப்பீங்க. உங்களுக்கான வீடியோ தான். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே. இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி டிராப்பிங் வீடியோ. ஸோ வந்து நான் இது வந்து காமனாக எடுத்திருக்கேன். பட்டு சாரியும் இல்லாமல் நார்மலான சாரியும் இல்லாமல் காட்டன் சாரி எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம காட்டன் சாரி எப்படி கட்ட போகிறோம். ஏன்னா வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து காட்டன் தான் வந்து கட்டவே தெரியாது, பஃப்னு வரும்னு சொல்வீங்க. ஸோ இது வந்து பியோர் காட்டன். ஸோ இந்த சாரியை தான் நம்ம இன்னைக்கு எனக்கு டிராப்பிங் பண்ண போகிறேன், நானே கட்ட போகிறேன், கட்டி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ எப்படின்றத ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ இதில் சாரீ டிராப்பிங் மட்டும் இல்லைங்க, என்னோட மேக்கப் vlog, நான் போடுற ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்காக நானே ரிலீஸ் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க லைவ் வந்தாலும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் எல்லாமே இருக்கும். ஸோ பாருங்கள். இப்போ வந்து நம்ம சாரீ டிராப்பிங்க்கு ப்ளவுஸ் அண்டு பாவாடை போட்டாச்சு. போது இது வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். என் ஃப்ரெண்டு கூட நிறைய வாட்டி கேட்டுட்டே இருந்தாங்க, எப்படி சாரி கட்டுறீங்க. நல்லா சின்ன மடிப்பு வச்சு எப்படி கட்டுறது ஏது அப்படின்றத நம்ம இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? பார்த்துக்கலாம். ஓகே, பாப்போமா? நான் தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறேன். எடுத்து வச்சு ரெடியா இருக்கலாம். ஓகேவா? பிளவுஸும் பாவாடையும் போட்டுட்டு இருங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாரி, காட்டன் சாரி எடுத்துக்கிறோம். இப்ப வந்து எனக்கு அவ்வளவா இந்த பல்லு அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. நான் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி ஆனால் சொல்லிடுவேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து நம்ம ரைட் சைடில் சாரி வந்து இது பண்ணணும், சொருகணும்ல. அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கரெக்டாக முன்ன பின்ன வச்சுக்கணும். கால் வரைக்கும் இங்கே பாருங்க, கீழே. ஓகே, இது வரைக்கும் வருதா? இது வந்து முந்தி. ஸோ இது வந்து நம்மளுக்கு வேண்டாம். இப்போ நம்மளுக்கு இடுப்பு இருக்குல்ல, இங்கே வந்து நம்ம இப்படி சொருவிக்கணும். கரெக்டாக நம்ம ஹைட்டுக்கு வச்சுக்கோங்க. இந்த ஹைட்டு நீங்கள் எவ்வளோ ஹைட்டு அப்படின்றது, நம்ம சாரி எப்பவுமே வந்து ரொம்ப இப்படி மேலே தூக்கி கட்டினா நல்லா இருக்காது. நல்லா கீழே இறக்கி கட்டினா நம்ம நடக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து கரெக்டாக பார்த்து கரெக்டாக ரைட் சைடில் நம்ம சொருகணும். ஓகேவா? எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சொருகிடணும். ஏன்னா தானன்னு சொருவாம அழகா நல்லா சொருவிட்டீங்கன்னா அப்போதான் இப்படி வந்து ஃப்ளாட்டாக அழகாக வரும். இது வந்து நம்ம மறுபடியும் வந்து ரைட் சைடு வர அளவுக்கு நம்ம சொருவி எடுத்துக்கணும். ஓகேவா? சொருவிட்டு பார்க்கலாம். சொருவிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம். நம்ம கற்றுக்கோங்க, தெரியாதவங்க கூட நல்லா ட்ரை பண்ணலாம். ஏன் காட்டன் சாரி எடுத்தேன்னா நிறைய பேர் காட்டன் தான் வந்து கட்டவே வராது, ஒரு மாதிரி பஃப்ன்ட்டு வரும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் எல்லாமே கட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். நார்மல் சாரியாக இருக்கட்டும், பட்டு சாரியாக இருக்கட்டும், நான் எல்லாமே இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் கட்டுவேன். நல்லா இப்படி அழகாக சுற்றி முடிச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுற்று சுற்றிட்டு ரைட் சைடு வர அளவுக்கு விட்டுட்டணும். அதுக்கப்புறம் இந்த சைடு நம்மளுக்கு நிறைய கிளாத் இருக்குல்ல, அதை நம்ம இப்படியே எடுத்துகிட்டே வந்துட்டு ஒரு தோராயமாக கொஞ்சம் கிளாத்தில் வந்து சொறி விட்டுக்கோங்க, இப்படி இருக்கிற மாதிரி. புரியுதா? மறுபடியும் இது என்ன பண்ணோம், இந்த மிச்ச கிளாத் இருக்குல்ல, மறுபடியும் ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த முந்தியை நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம முந்தியை தான் மடிக்கணும். இது வந்து ரொம்ப சின்ன பசங்க இல்லைன்னா வந்து காலேஜ் அந்த மாதிரி படிக்கிறவங்களா இருந்தால் பட்டை சின்னதாக வைங்க. உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி பட்டை. இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக வச்சாதான் எனக்கு பிடிக்கும். ஸோ எவ்வளோ வருதோ சின்னதாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கும் போது பெருசாக எடுத்துட்டு அடுத்தது லைட்டாக குட்டி குட்டியாக எடுத்துட்டு வந்தீங்கன்னா இப்படியும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இப்படி எடுக்க போகிறது இல்லை. இன்னைக்கு நான் எப்படி கட்டுறேன் அப்படின்றத பார்க்கறது தான் இது.
இப்படிதான் நான் ஒரே ஈக்குவலா தான் எடுக்க போறேன் எல்லாமே. ஓகேவா? இப்படி மடிக்கணும். இந்த மடிப்பு வந்து இது வரைக்கும் வரணும் கரெக்டா. ரிட்டன் இப்படி வரணும் மடிப்பு. ஃபர்ஸ்ட் மடிப்பு இந்த சைடு வருதுன்னா லாஸ்ட் எண்டிங் இந்த சைடு வரணும். இந்த மாதிரி மடிக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பின், சேஃப்டி பின் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 7 மடிப்பு வந்திருக்குங்க. என் உடம்புக்கு 7 வந்திருக்கு. நான் எப்போவே மோஸ்ட்லி 7 தான் எடுப்பேன். 7 எடுத்திங்கன்னா நல்லா சின்னதாக அழகாக வரும். இப்போ நம்ம வந்து இதை ஈக்குவலாக நம்ம மடித்த அளவுக்கு மடித்து நம்ம இப்போ எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்படி வச்சு ஓகேவா? அழகா வந்திருக்கா? இந்த மாதிரி மடிச்சு மடிச்சு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்ப நான் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா 7 மடிப்பு. இந்த 7 மடிப்பு அழகா இந்த மாதிரி மடிப்பு அழகா எடுத்து நம்ம வந்து ஷோல்டர், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷோல்டர்ல இப்படி போட போறோம். ஓகேவா? லெஃப்ட் சைடுல போட போறோம். ஓகேவா? போட்டலாமா? இல்ல என்னோடது வந்து காட்டன் தான். உங்களுக்கு வந்து இந்த லென்த் இருக்குல்ல, பின்னாடி லென்த், இது வந்து இவ்வளவுதான் இருக்கு. நம்மளுக்கு கீழே வரைக்கும் வரணும். எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து இதை மடிச்சு மடிச்சு விட்டுக்கலாம். துணி வரலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அப்படி துணி இல்லை அப்படின்னா இதை மறுபடியுமே கொஞ்சம் எடுத்து மறுபடியுமே இங்க சொருவி விட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அது எடுக்க எடுக்க இது வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? லென்த் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை விட்டுலாம். ஓகேவா? லென்த் விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கீழே பாத்தியா, எனக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். மடிப்பு வந்து நான் 7 எடுத்திருக்கேன். அப்புறம் இங்க ஒரு பின் போட்டிருக்கேன். எப்பவுமே நான் இந்த சைடு ஒரு பின்னு போடுவேன் பிளவுஸ் கிட்ட. அது வந்து குட்டி வந்து போட்டு விடுவாங்க. ஸோ வந்து அதை நம்ம போடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் சைடு இருக்கும், அதை நம்ம இப்படி எடுத்துட்டு நல்லா டைட்டா இப்படி வச்சுட்டு, இப்போ வந்து இது சொருவி இருக்கும்ல, இதை மட்டும் எடுங்க, இது எடுக்காதீங்க. ஓகேவா? அப்படியே இந்த பார்டர் தெரிஞ்சா நல்லா இருக்கும். பார்டர் வச்சு கட்டுறீங்க அப்படின்னா பார்டர் தெரிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு வந்து நான் உண்மையா சொல்லணும்னா எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பார்டர்லாம் ரொம்ப பிடிக்கும் சாரி கட்டுறதுலாம். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இந்த சைடு வைக்கும் போது மட்டும். எப்படின்னா நிறைய பேர் வந்து இப்படி பண்ணிட்டு இந்த இடத்துல இழுத்து கட்டுவாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி கட்ட தெரியாது. உண்மையாலுமே எனக்கு இந்த மாதிரி கட்டினா இந்த ஷேப் அழகா கொடுக்கும். ஸோ அதனால வந்து நம்ம இதை வந்து டைட்டா பண்ணணும். இந்த இடம் இருக்குல்ல, கண்ணாடி பார்த்துக்கிறேன் நான் ஒரு ஓகே. இந்த இடம் இருக்குல்ல, இப்போ இது வந்து நீங்க வயிறு கொஞ்சம் உள்ள இழுத்து பிடிச்சிட்டு டைட்டா, அப்பதான் நிற்கும். இங்க ஒரு பின் போட்டுடணும், சேஃப்டி பின். ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் போட்டுடணும். இப்போ இப்படி இருக்கா அழகா? இப்போ இந்த 2 சைடு இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இதில் வந்து மடிப்பு எடுக்க போகிறோம். கீழே வர ஃப்ளீட்ஸ் இப்போ வந்து இதில் நம்ம அழகாக மடிப்பு எடுத்துட்டோம்னா ஃபினிஷிங். எனக்கு என் கைக்கு ஏற்ற பார்த்தாப்ப நான் எடுப்பேன். எனக்கு எப்போவுமே இந்த கீழே இதெல்லாமே வந்து எனக்கு அழகாக வந்துடும். ஏன்னா கட்டுறது இப்படி தான், இவ்வளோ தான் நான் எடுப்பேன். இதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். ஸோ இதை வந்து நம்ம மடிப்பு எடுக்க போகிறோம். சின்ன பட்டை வச்சாதான் நல்லா இருக்கும். அவங்க அம்மாவுக்கே இதை தான் அழகாக சாரியில் இது பண்ணி தருவோம்லமோ. என்னை கூப்பிட்டுருவாங்க எங்கன்னா ஃபங்க்ஷன் போகிறாங்க அப்படின்னா, நீ வந்து எடுத்து கொடு, நீ தான் நல்லா எடுப்ப, நீ தான் நல்லா எடுப்பேன்னு. அப்புறம் நான் போயிட்டு கட்டி கொடுத்துட்டு வருவேன். இது இருக்கு இல்லையா, இது வரைக்குமே நம்ம வந்து போட்டுக்கணும். ஓகேவா? இதை நம்ம வந்து இப்படி பண்ணிட்டு இந்த மாதிரி உதறி விடணும். அப்பதான் வந்து பட்டை வரும் கீழே, தெரியுதா? இந்த மாதிரி உதறி விட பட்டை அப்படியே வந்து அழகா நிற்கும். பாருங்களேன், உதறி விட்டுட்டு அப்படியே இப்படி விட்டுனா பட்டை இவ்வளோ அழகா வருது பாருங்க. இந்த மாதிரி வைங்க. அப்படி இல்லைன்னா யாருன்னா வீட்டில் இருக்காங்க அப்படின்னா பிடிச்சி விட சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து இது எடுத்துருக்கோம். இது வந்து 1 2 3 இருங்க 3 4
5 6 ஓகேவா? இதை வந்து ஈவனா வச்சு பின்னு குத்தினாலும் சூப்பரா இருக்கும். இல்ல 1 by 1 வச்சு பின்னு குத்தினாலும் சூப்பரா இருக்கும். நம்ம இன்னைக்கு வந்து ஈவனா வச்சாச்சு. வச்சுட்டு இங்க ஒரு பின்னு பின்னு வந்து நீங்க வந்து நிறைய குத்துறீங்க அப்படின்னா இது பண்ணாதீங்க, சாரி அப்ப அழகா வரும். ஓகேவா? இப்போ இதுல வந்து எனக்கு 1 2 3 4 5 7 இருக்கு. ஓகேவா? எவ்வளவு தூரம் ஹைட் வச்சுக்கோங்க, எவ்வளவு தூரம் வேணுமோ உங்களோட சாரி அந்த அளவுக்கு ஹைட் வச்சுக்கோங்க. ஹைட் வச்சுட்டு அழகா இது ஓகே, எனக்கு இது ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து உள்ள வந்து சொருவு போறோம் சாரி. அதுவுமே கச்சா மூச்சான்னு சொருவாதீங்க, நல்லா வந்து ஃப்ளாட்டா அழகா சொருவிட்டீங்கன்னா சூப்பரா வரும். நல்லா ஃப்ளாட்டா இருக்கணும் இப்படி பார்க்கும் போது, இல்லைன்னா இந்த இடத்துல குண்டா அசிங்கமா இருக்கும். ஸோ அப்படி சொருவாதீங்க, ஃப்ளாட்டா அப்படியே சொருவி விடுங்க. இந்த இடம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா வந்திருக்கு. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு இந்த இடத்துல டைட் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அழகா வரும். ஸோ இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து மடிப்பே தெரியல, புரியுதா என்ன சொல்றேன்னு? இப்போ இந்த இடத்துல வந்து மடிப்பே தெரியலையா, நீங்க என்ன பண்ணணும், இந்த ஒரு இடம், அப்புறம் இதோ இது 1 by 1 எடுத்துக்கோங்க. இந்த இடத்த இப்படி ஒன்றும் பாதியுமா இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி எடுத்துட்டு இது 1 by 1 எடுத்துக்கோங்க. நான் நிறையா வாட்டி இந்த மாதிரி பண்ணுவேன். நான் சாரி கட்டினதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அப்போ வந்து இப்படி இருந்தால் அழகாக இப்படி வந்து விசிறி மாதிரி இருக்கும் பார்க்க, அப்படியே உங்கள் ஃப்ளீட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அப்போ பார்க்கும் போது 1 by 1 இப்படி எடுத்து இந்த பக்கம் ஒரு வந்து டிசைன் பின் இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கள். நார்மல் பின் இருந்தால் இப்படி உள்ளே வச்சு பின் பண்ணிக்கோங்க. லைட்டா அசிங்கமா பின் தெரியாம நார்மலா பின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃப்ளீட் ஓகே. இந்த மாதிரி 1 by 1 பின் பண்ணிட்டு இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இதை நீங்க இழுத்து விடுங்க. இப்போ வந்து நம்ம மேலே பார்த்துடலாமா? இருங்க, நான் ஓகேவா நான் பார்த்துக்கிறேன். இப்போ பாருங்களேன் பின்னாடிலாம் ஓகேவா, இந்த சைட்லாம் பாருங்க, அப்பதான் இந்த மாதிரி அழகா வரும். இந்த இடம் நம்மளோட ஷேப் கொடுக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல இப்போ வர போறோம். அதுக்கு முன்னாடி நான் பின்னாடி வந்து குட்டிக்கிட்ட பின் போட்டு வந்துடுறேன். ஓகேவா? பாத்தீங்களா பின்னாடி வந்து இந்த மாதிரி பின் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் இன்னும் பார்க்கவே. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து அழகா பட்டை எடுத்துக்க போறோம். எப்படின்னா இந்த இடத்துல பின் போடும் போது அழகா தெரியும். ஸோ அதுக்காக இதெல்லாமே நான் அழகா 1 by 1 எடுத்துட்டு ஃப்ரண்ட்டை மட்டும் எடுக்காதீங்க, முன்னாடி இருக்கிறது எடுக்காதீங்க. இல்லைன்னா வந்து முன்னாடியே பின் போட்டிங்கன்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். ஃப்ரண்ட் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கட்டும், அதை விட்டுருங்க, அதை நீங்க தொடவே தொடாதீங்க. இந்த பார்டர் இருக்குல்ல, இதை மட்டும் சொல்றேன். மற்றது எல்லாமே எடுத்து 1 by 1 எடுத்துட்டு அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்களா லூஸ் விடும். இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ணோம், நல்லா டைட் பிடிச்சி இந்த இடத்துல பின் போட போறோம். அப்படியே இது கூட சேர்த்து ஃபுல்லா பின் போட்டு பிளவுஸ் இருக்குல்ல உள்ள, இந்த பிளவுஸ் இருக்குல்ல, இந்த பிளவுஸோட சேர்த்து பின் போட போறோம். ஓகேவா? இந்த பிளவுஸோட சேர்த்து தெரியாத மாதிரி ஃபர்ஸ்ட் பட்டைய தொடவே தொடாதீங்க, இல்லைன்னா அந்த சைட்ல வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். பின் போட்டிருக்கேனா? ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பட்டை தான் வந்து நம்மளுக்கு இந்த பின்னை வந்து மறைச்சு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்களா இந்த இடம் லூஸே இல்லை, நல்லா ஃபிட்டிங்காக உட்காந்துருச்சு. ஓகேவா? இப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இந்த பட்டெல்லாம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக 1 by 1 விடுங்க, பார்க்க நல்லா இருக்கும். ஓகேவா? இது வந்து இப்படி அவ்வளோதான். இதுதான் நான் காட்டுற சாரி. அவ்வளோதான் ஃபினிஷிங். இதோ இப்படி நான் இன்னும் யாரையுமே வச்சு கூட பிடிக்கலங்க. இந்த கீழெல்லாம் இங்கே பாருங்க அழகா வந்துருச்சு. காட்டன் தான் இத்தனைக்குமே. ஸோ வந்து எப்படி இருக்கு, நல்லா இருக்கா?
காட்டன் தான் இத்தனைக்குமே இந்த saree பியூர் காட்டன். நல்லா கட்டியிருக்கேனா? இழுத்து கீழே வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த இடம்லாம். அப்போ உங்களுக்கு பார்க்க இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகேவா? நல்லா இருக்கா? இது ஒரு போட்டோ ஒன்று எடுத்துக்கா. இப்போ வந்து இதுதான் என்னோட வந்து saree டிராப்பிங் வீடியோ. ஓகேவா? இப்போ வந்து நம்ம மேக்கப் vlog பார்க்க போறோம் நெக்ஸ்ட். ஓகேவா? இது saree வந்து நான் இப்படி தாங்க கட்டுவேன். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. பட்டெல்லாம் பாத்தீங்களா? நம்ம முந்தி எவ்வளவு அழகா இருந்திருக்குன்னு. ஃபைனலா முந்தியில இருக்க பின்னு வேணும் வேணாம்னா கூட எடுத்துக்கோங்க. எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து நான் அப்படியே வச்சுட்டேன். அழகா இருக்குல்ல? சூப்பரா கட்டியிருக்கேன். ஓகே, saree டிராப்பிங் இப்படிதான் நான் கட்டுறது. இதுதான் இந்த இது மட்டும் உங்களுக்கு புரியலன்னா நல்லா வீடியோ பாருங்க. ஆனா தெரியற அளவுக்கு தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் எடுக்கல வீடியோ குட்டி. இப்போ வந்து நம்ம இப்படி உட்காந்துடுறோம். ஓகேவா? உட்காந்துட்ட பிறகு இப்போ நம்மளோட மேக்கப் vlog. கிராமத்து saree மாதிரி இருக்குல்ல? ஓகேவா? saree இப்படி போட்டுட்டு இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்துடலாமா? இது வந்து நான் வந்து நார்மலாக போடுறது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து போனி டைல் இது வந்து அது வந்து இது சாரி குதிரால் போடுவாங்களா அது. இது வந்து நார்மலாக நான் கொண்ட போடுறது. இது வந்து எப்போவுமே எப்படி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிளிப்பு இன்னொரு கிளிப்பு வச்சுருந்தேன். எங்கள் டாம் உடச்சி போட்டான். இங்கே பாருங்க, இந்த கிளிப்பு தான் என் ஃபேவரெட்டு. நேற்று தான் அது உடைச்சான். ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு இது எடுத்திருக்கேன். இனிமேல் கிளிப்லாம் நிறையாவே இருக்குது. அதையும் பார்க்குறேன். ஷீரோ தான் யாருன்னு சொன்னேன், டாம்னு சொன்னேன். ஐயோ நான் சொல்லிட்டேன். சரி, எங்கள் ஷீரோ தான் உடைச்சான். சரி இதை போட்டுடலாம். எவ்வளோ கிளிப், இது ஃபுல்லாக கிளிப்பு தான் தெரியுதா? இதில் வந்து நம்மளுக்கு கொண்ட போடுறதுக்கு இப்போ இது கூட இப்படி கூட போடலாம். பட்டர்ஃப்ளை கிளிப்பு. ஸோ இந்த மாதிரி எக்ஸட்ரா நிறையா இருக்குது. ஓகேவா? இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு அந்த கொண்டை போடுறது எப்படின்னு சொல்லி தரவா? வீட்டில் எப்போவுமே எப்படி இருக்கேன்னா அந்த கொண்டையை போடுறது நான் எப்படின்னு சொல்லி தரேன். அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதை ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கணுன்னா, நம்ம வந்து இப்படி இருக்குல்ல, இந்த நல்லா சிக்கு உடச்சிட்டு இப்படி ஹேர் இருக்குது பாருங்களேன், இதை நல்லா வந்து வாரிக்கணும். சிக்கே இல்லாமல் இப்படி பண்ணும் போது இப்படி வரணும். சிக்கே இல்லாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வாரிட்டு நல்லா அழகாக இருக்கும் போது குதிரால் போடுவீங்களே அந்த அளவுக்கு வாரிக்கோங்க. வாரிட்டு இது இருக்குல்ல, இதெல்லாம் சுத்தலாம் கூடாது. அப்படியே இதை அப்படியே கீழே வச்சிடணும். கீழே வச்சுட்டு அப்புறம் இந்த கிளிப் இருக்குல்ல, இந்த கிளிப்பை எல்லா முடியும் கவர் பண்ணுற மாதிரி டைட்டாக அப்புறம் இதை இப்படி போட்டுட்டு மேலே மறுபடியுமே லைட்டாக இதை வாரி விட்டுறணும். வாரி விட்டுட்டு இது இருக்குல்ல, இதை அழகாக இப்படி வந்து இது பண்ணி விட்டுறணும். இப்போ தான் இந்த வந்து இது வந்து ஒரு டிசைனாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஜீன் இது கூட போடும்போது இந்த கொண்டெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நான் நார்மலாக ஹேர் ஸ்டைல் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் என்ன தெரியுமா? நான் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். இதுவே நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, உங்கள் ஹேர் ஸ்டைல் சொல்லுங்கள் ஹேர் ஸ்டைல் சொல்லுங்கள். ஆனால் இந்த ஹேர் ஸ்டைல் குட்டிக்கு பிடிக்கவே பிடிக்காத ஹேர் ஸ்டைலு. அது எதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை வர்றது? எனக்கு பிடிச்சதை வரலாம்ல. இது ஈஸியாக இருக்குல்ல, அதனால் இதை வாரிடுறேன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா, இந்த சைட்லேருந்து எடுத்துக்கிட்டே அப்படியே முடி ஒன்று ஒன்றா இது வந்துருங்க. ஒரு முடியாக இப்படி எடுத்துக்கிட்டே இப்படி ஃபுல் முடியை கவர் பண்ணிடணும். ஓகேவா? இப்படி எடுத்துக்கிட்டே வாங்க. முடியை எடுத்துகிட்டே வந்துட்டு இந்த கீழெல்லாம் வாரி விட்டுருங்க. அப்புறம் இந்த மேலே இருக்குல்ல, இதையும் நீங்கள் எடுத்த முடியை இப்படி அழகாக வாரி விட்டுட்டு ஒரு குட்டி கிளிப்பு ஏதாச்சும் சின்னதாக, இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது அதுக்கு. ஸோ சின்ன கிளிப்பு எடுத்து நான் வந்து இன்றைக்கி இந்த கிளிப் எடுத்துக்கிறேன். குட்டி கிளிப் இது இருக்குல்ல, இதை எடுத்து அழகாக இதை போட்டுட்டு பின்னாடி நல்லா இப்படி வாரி விட்டுக்கிறேன். இதெல்லாம் இப்படி வாரிட்டு சிக்கே இல்லாத மாதிரி இப்படி அழகாக வாரிட்டு அப்போ இது வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி விட்டுருவேன். ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குல்ல மொளன்ட்டு, அதனால் நம்ம என்ன பண்ணிடணும், இப்படி அழகாக ஒரு முடி சின்ன சின்னதாக இருக்கும்ல, பேபி ஹேர் சொல்லுவோம்ல, அந்த ஹேர்லாம் இப்படி ஃப்ரண்ட்டில் விட்டிங்கன்னா இப்போ பார்க்குறதுக்குலாம் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கா?
இதுதான் என்னோட ஹேர் ஸ்டைல். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப கையே வலிக்காது, ஈஸி ஹேர் ஸ்டைல் இதுதான். அதனால் அடிக்கடி நான் வந்து ப்ராங்க் வீடியோஸ் ஏதாச்சும் நார்மலாக வீடியோஸ்னால் அதோ இது டக்குனு இப்படி போட்டுட்டு வந்துடுவேன். இன்னொரு ஒரு இருக்குது, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால தான் அதை வாரவே மாட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த ஹேர் ஸ்டைல் பார்த்துடலாம். ஓகேவா? இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொண்டை போடுறல அது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, தேர்ட் ஹேர் ஸ்டைல் சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ நம்ம இந்த கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? அதே மாதிரி குட்டிக்கு இப்படி இருந்தாலும் பிடிக்கும், இது ஃப்ரீயாக இருக்குல்ல, இப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு. இப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் தான் வந்து சிக்காவுமே தலை அப்படி சொல்லிட்டு அப்படியே விட்டுருவேன். இப்படி இருந்தால் பிடிக்கும். அப்புறம் நம்ம நார்மலாக எப்போவுமே இருக்கும் பாருங்களா, இப்படியே இருந்துட்டு இந்த கிளிப்பு இப்படியே இந்த சைடில் காது கிட்ட இருக்கும் அந்த முடி, அழகாக அதை மட்டும் எடுத்து இப்படி அழகாக எடுத்து லேசாக எடுத்து இப்போ ஒரு கிளிப் போட்டால் பின்னாடி அது ஒரு நார்மலான ஸ்டைல். இதெல்லாம் நார்மல் காமாக இருக்கிறது. ஓகேவா? அதுவுமே பிடிக்கும் இதெல்லாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம கிளிப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு 3 கிளிப்பு இப்போ நல்லா அடர்த்தி முடியெல்லாம் இருந்தால் 4 கிளிப்பு தாராளமாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி ஒரு கிளிப் எடுத்துக்கோங்க, குட்டியாக ஒரு கிளிப்பு. 4 கிளிப்பு இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக 4 கிளிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் போயிடலாம். நான் வந்து எப்போவுமே வந்து என் ஃபேஸுக்கு லெஃப்ட் சைடு தான் வகுடு எடுப்பேன், அதாவது இந்த கோண வகுடு சொல்லுவோம்ல அது. சில பேர் ரைட்டில் எடுப்பாங்க, என் மூஞ்சிக்கு ரைட்டில் எடுத்தால் நல்லா இருக்காது, லெஃப்டில் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம அதே கெடுக்க வேண்டாம், நம்ம லெஃப்ட்லேயே எடுத்துக்கலாம். ஓகேவா? லெஃப்டில் இப்படி எடுத்துட்டு நல்லா இப்படி வாரி விட்டுட்டு ஓகேவா? இப்படி வாரிட்டோமா? இப்படி வாரிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவேன், நான் இந்த அளவுக்கு முடி எடுக்க போகிறேன். இந்த அளவுக்கு இப்போ இவ்வளோ அளவுக்கு எனக்கு முடி வேணும். ஓகேவா? எடுத்துட்டு நான் சும்மா கையில் நார்மலாக இந்த அளவுக்கு முடி எடுத்துட்டு மறுபடியுமே இதை வாரணும். நல்லா வாரிட்டு இந்த காது வரைக்குமே எடுங்க, இல்லைன்னா நல்லா இருக்காது. இந்த காது வரைக்குமே அந்த இடத்துல முடி கையிலே எடுத்துருங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த கர்லிங் ஹேர் அப்படி இருக்கிறவங்களாம் சீப்பால் எடுத்துருங்க, அவங்களுக்குலாம் மேபி இதெல்லாம் சூப்பராக வரும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இந்த மாதிரி நல்லா வாரி விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் பார்க்க. வாரி விட்டுட்டு இது இருக்குல்ல, இப்போ நம்ம வந்து இதை ரோல் பண்ண போகிறோம், டைட்டாக பண்ண போகிறோம். ரோல் டைட்டாக பண்ணிட்டு அப்புறம் மேலே வந்து லூஸாக இப்படி தூக்கி விடுங்க லைட்டாக. ரொம்ப தூக்கிட்டீங்கன்னா ரொம்ப பஃப்பாகவும், உங்களுக்கு எவ்வளோ பஃப் வேணுமோ அந்த அளவுக்கு தூக்கிட்டுட்டு அப்புறம் இந்த சீப்பால் என்ன பண்ணோன்னா இந்த ஒரு மாதிரி கோடு கோடாக இருக்குல்ல, அதெல்லாம் அசிங்கமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அதை அழகாக வந்து வாரி எடுக்க போகிறோம். அழகாக இப்படி வாரிக்கலாம். இது நான் நார்மலான சீப்புலேயே தான் இதெல்லாம் பண்ணி காட்டுறேன். இந்த சீப்புலேயுமே சூப்பராக இருக்கும், இதுவுமே நான் வாங்கி வச்சுருக்கேன். இதுலேயுமே உங்களுக்கு வந்து அந்த கோடு எடுக்கிறது இதெல்லாம் வந்து சூப்பராக வரும். நான் உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு வீட்டில் என்ன பொருள் இருக்குமோ அதை வச்சு நார்மலாக என்னென்ன பண்ணலாம். ஐயோ, இந்த சீப் வர மாட்டேங்குதுமா, இருமா. கிளிப்பு இல்லை, இந்த சீப்பு அந்த இது இருக்குல்ல நல்லா வெளியே வந்துருச்சு. ஓகேவா? இது இருக்குல்ல, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கிளிப் போட போகிறோம். அவ்வளோதான். இப்படி ஒரு கிளிப்பு. ஓகே, இந்த பக்கம் ஒரு கிளிப்பு அப்படியே உல்ட்டாவா கிளிப் போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு ஓகே, இப்போ எனக்கு வந்து அழகாக தான் இருக்குது. வார வேணாம், லைட்டாக இந்த பேபி ஹேர் மட்டும் இந்த இடத்துல லைட்டாக இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. எந்த இது தெரியுமா சொன்ன சீப்பு, அதை எடுத்து காமிச்சிடுறேன் பாருங்க. அந்த சீப்லையுமே ட்ரை பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நான் வந்து நம்ம நார்மலாக யார்கிட்ட இருக்கோ இல்லையோ நம்மளுக்கு தெரியாதுல்ல, அதனால் வந்து நார்மலாக இருக்கிற சீப்பை தான் நான் வந்து எடுத்து இன்னைக்கு வாரிக்கிட்டு இருக்கேன். இந்த சீப்பு இதில் வந்து அழகாக அந்த முடியெலாம் இப்படி எடுத்து
இப்படி வைக்கிறதுக்குலாம் அழகா வந்துடும். இதுலயுமே சூப்பரா வரும். ஓகேவா? அப்புறம் இந்த சைடு ஹேர் இருக்குல்ல, இந்த சைடு ஹேர் என்ன பண்ணணும்னா இப்படி எடுத்துக்கோங்க. இந்த சைடு ஹேருமே இப்படி எடுத்துட்டு இதுலயுமே லைட்டா ரோல் தான். நான் ஒரு டைம் ரோல் பண்ணுவேன். இந்த சைடு முடி அவ்வளோ இல்லைன்னா இப்படியே குத்திடுவேன். ரோல் பண்றீங்க அப்படின்னா லைட்டா இந்த சைட்லயுமே இப்படி ஒரு ரோல் பண்ணிட்டு லைட்டா இப்படி பஃப். ஓகேவா? லைட்டா எடுத்து விட்டுட்டு இந்த பக்கம் ஒரு கிளிப்பு. இந்த பக்கம் ஒரு கிளிப்பு போட்டுக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் இப்படி ஒன்று இப்படி போடுறோன்னா ஒன்று மாற்றி அப்படியே அந்த சைடு போட்டுட்டு நல்லா வந்து நம்ம சீவி வச்சுக்கணும். நல்லா சீவிட்டீங்க அப்படின்னா பின்னாடி பார்த்தீங்களா அழகாக வந்துடுச்சா, நீட்டாக இருக்கா. இப்போ இந்த பேபி ஹேர்லாம் லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க அப்படியே அழகாக இருக்கும். இதுதான் என்னோட ஹேர் ஸ்டைல். இப்படி தான் வர்றேன். ஸோ வந்து இப்படி தான் விட்டுருவேன் மோஸ்ட்லி. இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த சைடு இருக்குல்ல காது கீழே இங்கே ஒரு முடி எடுத்துட்டு இந்த சைடு கொஞ்சம் ஒரு முடி எடுத்துட்டு இது இப்படி ரெண்டுத்தையுமே இப்படி வச்சுட்டு கிளிப் ஒன்று போட்டுட்டு இரு அதை கட்டு. எனக்கு இந்த ஹேர் தான் பிடிக்க சொல்லல. இப்படி உடைச்சா இல்லை இல்லை அது ஒன்றும் இப்படி ரெண்டு சைடுமே கிளிப் ஒன்று போட்டுக்கோங்க. தெரியுதா? தெரியுது நல்லா. கிளிப்பு போட்டுட்டு அப்புறம் நம்ம பூ வைப்போம்ல ரெகுலரா மல்லிப்பூ, அதை வந்து அழகாக இப்படி எடுத்து கீழே இப்படி வச்சுட்டு ஒரு ஹேர் பின் ஒன்று போட்டோன்னா பார்க்க அப்படியே கலையாக இருக்கும். ஒரே ஒரு ஹேர் பின். ஓகேவா? அப்படியே ஃப்ரண்ட்ல முன்னாடி முடி இப்படி பூ வச்சுட்டுன்னா பார்க்க அழகா தேவதை மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருப்பாங்க. என்னோட ஃபேவரட் இந்த மாதிரி தான் தலைலாம் வாரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? இப்படிதான் நான் தலை வாடுறது. இன்னும் நான் மேக்கப்பே போடல, அப்படியே குளிச்சுட்டு வந்து உட்கார்ந்தது தான். ரோஸ் வச்சுக்கோ சைடில். ரோஸ் கூட இருக்கு சைடில் வச்சிங்கன்னா. இந்த இந்த படம் தான். அதுக்கப்புறம் என்ன படம்? நான் எப்பயுமே பூவானா. ஸோ சைடில் ரோஸ் வச்சாச்சு. அதனால இந்த சாரீ நான் இன்னைக்கு கட்டினேன். காட்டன், பியூர் காட்டன் இது. ஓகே, அடுத்து நம்ம மேக்கப்லாம் பார்த்துடலாமா? கிட்ட வாங்க. தேவதை இங்கேயே அது இன்னொரு கண்ணாடி இருக்குல்ல கீழே. அவள் ஒரு தேவதை இருப்பூ முடியும் பார்ப்பாங்க. இதுல அழகிய பூமுகம் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அழகா இருக்காளா? ஃபைனலா பார்ப்போம். நம்ம இன்னும் வேலைலாம் இருக்கு. ஸோ பார்ப்போம். ஓகே ஓகேவா? மேக்கப் அடுத்து. ஓகேவா? இன்னைக்கு வந்து நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, பான்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது பாப்ஸ் மேட் லிப்ஸ்டிக். இது யூஸ் பண்ணுறேன். இந்த லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறேன். லாக்மியோடது மேட். இதுவும் இந்த லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறேன். கலர் வந்து ரெட்டு. ஓகேவா? இந்த லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறேன். பான்ஸ் பவுடரும் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணுறதெல்லாம் இங்கே வைக்கிறேன். இது எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். லாக்மியோடது மாய்ஸ்சரைசர் இது யூஸ் பண்ணுறேன். ஆனால் இதை மட்டும்தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேனே தவிர்த்து மற்ற எதுவுமே யூஸ் பண்ணல. ஆனால் இது நீங்கள் டவுட்டில் நிறைய பேர் வந்து அக்கா உங்களோட சன்ஸ்க்ரீன் சொல்லுங்கள் சன்ஸ்க்ரீன் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக சன்ஸ்க்ரீன் வேணால் காட்டுறேன். வாங்கி வச்சிருக்கேனே தவிர சன்ஸ்க்ரீன் யூஸே பண்ணல இன்னுமே. இங்கே பாருங்கள், பான்ஸ் தான் சன்ஸ்க்ரீமும். ஆனால் இன்னைக்கு நான் மேக்கப் வ்ளாகில் அதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அடுத்து வந்து ஐலைனர் டேஸ்லர்து அதையுமே யூஸ் பண்ணுறேன். அதையும் வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்து இன்னொன்று ஒன்று யூஸ் பண்ணுறேன். அது எடுத்தேன், ஆனால் எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல. இது சின்னதும் இருக்கும் பெருசும் இருக்கும். லாக்மி இது ஐப்ரோ பென்சில். இதை எப்போவுமே யூஸ் பண்ணேன். ஓகேவா? அதனால இதையும் இங்கே வச்சுக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது இது மட்டும்தான். ஓகே, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த பொருள் தான். காமிச்சிறேன். டாஸ்லர்து எல்லாமே இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை நம்ம வந்து இன்னைக்கு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எப்போவுமே
யூஸ் பண்றது. இப்போ இது நீங்க ஃபைனலா ஹேர்லாம் வரும்போது பேபி ஹேர் எடுத்துக்கோங்க. இப்போ உங்க பேபி ஹேர்லாம் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இப்படி எடுத்து விட்டுருங்க. ஏன்னா வந்து நம்ம இப்போ மேக்கப் பண்ண போறோம். ஃபைனல் லுக்ல எல்லாமே எடுத்து விட்டுறலாம். ஓகேவா? மாய்ஸ்சரைசர் லாக்மி இது இருக்கு. ஓகேவா? நம்ம ரொம்பலாம் இல்லை, சும்மா கொஞ்சமாக தான் போட போகிறோம். இங்கொன்று 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 அப்படி எல்லாத்துலேயும் போட்டுட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ் ஃபுல்லாக. இதை வச்சு அப்ளை பண்ணலாங்க. நம்மளாம் இதுக்கு நம்மளுக்கு கையே இருக்கு, அதுக்கு வேற அதை வேற வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஓட்டிக்கிட்டு வாங்குறதே 200 300. அதில் பாதி போயிடுச்சுன்னா இவங்க எனக்கு எங்கேருந்து வாங்க 300 ரூபா அது மண்டையில கொட்டிடுவேன். அதிக ரேட்டு தான் சொல்கிறேன். சரியான கஞ்சத்தனம் வாங்காங்களே. ஓகேவா? ஃபுல்லாக மாய்ஸ்சரைசர் இப்படி அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்ட பிறகு எடுக்கிற ஒரே விஷயம் என்னன்னா ஐப்ரோ பென்சில். ஓகேவா? ஐப்ரோ பென்சில் தான் இன்னைக்கு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஐப்ரோ பென்சில் ஐப்ரோ இல்லை, இது புதுசு, சீவணும். அதனால பழைசு ஒன்று வச்சுருந்தேன், அதுவும் இதுதான் சீவி சின்னதாயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம ஐப்ரோ வைக்க போகிறோம். ஓகேவா? நான் கண்ணாடியில் பார்த்து வச்சுட்டு வந்துடுறேன். நான் ரொம்பலாம் பட்டை தீட்ட மாட்டேங்க, சும்மா. ஏன்னா வந்து நிறைய பேர் எனக்கு சொல்கிறாங்க இந்த இடத்துல உனக்கு ஹேர் வளரணும்னா நீ ஐப்ரோ வச்சே ஆகணும். ஏன்னா வந்து எனக்கு சின்ன வயசில் கட்டி வந்துருச்சு, நிறைய வாட்டி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த இடத்துல வந்து எனக்கு ஹேரே க்ரோத் ஆக மாட்டேங்குது. ஐப்ரோ பென்சில் வச்சு நீ ஹேரை வள, பியூட்டி பார்லர் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான். அதனால் நான் அப்படியே வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட உண்மையாலுமே ஐப்ரோ இதுதான் ஒரிஜினலாகவே இல்லை, பார்த்தீங்களா? தெரியவே தெரியாது. அதனால தான் நான் ஐப்ரோ வைக்கிறேன். அதுலயுமே இதுல வந்து சீவணும், அதனால வந்து அந்த அளவுக்கு வராது. ஓகே, பொட்டெல்லாம் எடுத்துடலாம். ஓகேவா? ஐப்ரோ பென்சில் வச்சாச்சு. நான் அடுத்தியா இதெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு கேட்பீங்க. ஆனா நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நான் அதை வச்சுட்டு உண்மையாக நான் என்ன போடுறேன்னா அதை தான் நான் காட்டுவேன். ஓகேவா? மாய்ஸ்சரைசருக்கு அடுத்தது பவுடர். உண்மையாலுமே பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் நான், வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். பவுடர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு இதை போட்டாலே நல்லா ஒரு, நீ என் ஃபேஸ்க்கு இதுதான் என்ன போடுறீங்க, ஃபேஸ் பியூட்டி என்ன போடுறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, இதுதான் யூஸ் பண்ணுறேன் நான். லைவ்லலாம் உட்காந்தா வெறும் பவுடரோட தான் உட்காருவேன். நிறைய பேர் பவுடரும் போடாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. என்ன ஸ்பாஞ்ச் இல்லையான்னு கேட்காதீங்க, இருக்குது, அது ஃபுல்லாக நிறைய பவுட்ரு, அதனால எடுக்கல. நான் யூஸ் பண்ணுறது ரெகுலராக எப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்றது தான். ஐப்ரோ நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஐப்ரோ பென்சில் வைக்கலான்னு நீங்கள் அதுக்கப்புறம் வச்சுனா இப்படி தீட்டினா எதனா ஆகிடுமேன்ட்டு பவுட்ரு வச்சுன்னா அப்படியே ஒட்டிக்கும். அதனால தான், அவ்வளோதான், இதுதான். ஓகேவா? இதுதான் நம்மளோட மேக்கப். ஃபேஸ்க்கு இவ்வளோதான். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுக்க போகிறோம். பவுட்ரு, மாய்ஸ்சரைசர் ரெண்டுமே எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐலைனருக்கு போயிடலாமா? ஐலைனரு இதிலே தான் நான் கீழே மையும் வைக்கிற மாதிரி வைப்பேன். ஏன்னா இப்போலாம் மை வச்சா எனக்கு செட் ஆக மாட்டேங்குதுங்க. அதனால் டேஸில் இருக்கு எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதை வந்து நம்ம அழகாக இப்படி எடுத்துட்டு ஐலைனர் வைக்கிறத பார்க்கலாமா? கண்ணாடி இல்லைன்னா நான் காமிப்பேன். இந்த கண்ணாடியில் என் கண்ணை காட்டுறேன். ஓ, நல்லா ஜூமில் வச்சு காட்டுறேன், தெரியுதா? நான் வந்து இப்படி திறந்துக்கிட்டே தான் வைப்பேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு நான் வைக்கிறதே கரெக்டாக இல்லை ரொம்ப பட்டை தீட்டுறனா அப்படின்றது எனக்கு தெரியும். இப்போ ஓப்பன் பண்ணால் நம்ம கண் அழகாக இருக்கா அப்படின்னு தான் பார்த்துட்டே தான் வைப்பேன். ஸோ அதனால தான். அப்புறம் இந்த கண்ணு இன்னைக்கு உங்களுக்கு நான் தான் கேமரா.
இப்படி லைட்டா இப்படி 2 சைடு இப்படி பண்ணினா நல்லா இருக்கும். ஓகே, பார்க்க ஒரு லுக்கா இருக்கும் கண்ணு. இப்போ அடுத்தது நம்ம கீழே கண்ணுக்குள்ள வைக்காதீங்க. எப்பவுமே கீழே வைக்கும் போது அந்த தோல் இருக்குல்ல, இந்த இடத்துல வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா கொடுக்கும். நான் எங்க வைக்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த இடம்லாம் வந்துருச்சுன்னா ஃபீல்லாம் பண்ணாதீங்க. இப்படி இருக்குல்ல, இப்படி தொடச்சிடலாம். அது அழகா இப்படி கையில வந்துடும். ஓகே, அப்படியே இந்த கண்ணு ஓகேவா? ஆனால் ஃபினிஷிங்ல பாத்தீங்களா, அப்படியே இதுலயே தான் நான் போட்டு வைப்பேன். பிளாக்ல எனக்கு பிளாக் வந்து சூட் ஆயிடுச்சு. ஓகேவா? பிளாக்ல போட்டு வைப்பேன். டிஸ்டிக் இந்த இடத்துல வச்சுட்டு ஐலைனரோட வேலை முடிஞ்சிருச்சு. கண்ணு அவ்வளவுதான். இவ்வளவுதான் என்னோட இது. ஓகேவா? இதை நம்ம இங்க வைக்க போறோம். நெக்ஸ்ட் லாக்மியோடது. லாக்மியோட லிப்ஸ்டிக்கு ரெட்டு. இது வந்து ரொம்ப நம்ம போட வேணாம். நான் வந்து ரொம்ப போட கூட மாட்டேன். இது லைட்டாக தான் போடுவேன். ஏன்னா என் ஃபேஸ்க்கு ரொம்ப அடிக்குது. வீடியோக்கு பார்க்க நல்லா தான் இருக்கு. ஓகேவா? இப்போ இதை வந்து லிப்ஸ்டிக் நம்ம எவ்வளோ அழகாக போடணும்னா, இந்த இடம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு திறந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் இப்படி ஒன்று, இப்படி ஒன்று இது போட்டுட்டு உங்க ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அழகா வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் இப்படி பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான். இதுதான் லிப்ஸ்டிக்கு. இதையும் யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு அவ்வளோ யூஸ் ஆக மாட்டேங்குது இப்போது. இது எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு இப்போ. அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இதையும் யூஸ் பண்ணுவேன் அடிக்கடின்றத காட்டுறேன். ஓகேவா? இதெல்லாம் வந்து அழகாக நம்மளுக்கு வந்து சூப்பராக ஒட்டிடும். அவ்வளோ தண்ணி பட்டாலாம் அந்தளவுக்கு எனக்கு எதுவுமே ஆகாது இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பேபி ஹேர்லாம் அழகாக இப்படி விட்டுட்டு பூலாம் இப்படி வச்சுட்டு பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருப்பேனா, அவள் தான். இதுதான் என்னோட திருநறு. அது கையில் 2ஆக வச்சுப்பேன். ஆனால் அது எனக்கு எவ்வளோ அழகாக ஒட்டும் தெரியுமா? வச்சு காட்டுற மாதிரி 2 இருக்கா கையில். அது எனக்கு எவ்வளோ அழகாக ஒட்டும் தெரியுமா? அங்கே பாருங்க. அப்படியே மேலே திருநூறு, கீழே குங்குமம். அழகாக வந்துருச்சு தானே? இப்படிதான் இருப்பேன். இதுதான் ஃபைனலாக என்னோட லுக்கு. உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோட ப்ராடக்ட், அதுக்கப்புறம் சாரீ ட்ராப்பிங், மேக்கப் எப்படி பண்ணுறேன், எப்படி போடுறேன், ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன் இந்த வீடியோ. நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க, டைமே கிடைக்கலங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ உங்களுக்காக இதை எடுத்திருக்கேன். என்னோட சாரீ நான் கட்டுற விதம் இதெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சாரிங்க, பேசிக்கிட்டே இருந்தேன். பட் ஆனால் ஒன்று மறந்துட்டேன், பேங்கிள். ஓகேவா? நம்ம பேங்கிள் ரொம்ப இதுக்கு வேண்டாம்,
சும்மா மட்டும் போட்டுக்கிறேன். ஒரு கையில வர பிரேஸ்லெட் இருக்கு. குட்டி இதுவே என்ன திட்டுவாங்க எப்ப பார்த்தாலும். 2 கையில போட்டுடுவாங்க. மகாலட்சுமி மாதிரி அப்பதான் இருக்கும்னு. அதுக்கே ஒரு பக்கம் பிரேஸ்லெட் போட்டுருக்கதே நான் திட்டுறேன். கோல்டுல வளையல் வாங்கிக்கோனா கேட்கவே மாட்டேன். நான் ஏன் வேணான்ட்டேன். எனக்கு பிடிக்கல. எனக்கு பிரேஸ்லெட் தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. வாங்கிட்டேன். அதுக்கு எதுக்கு எனக்கு இப்போ அந்த கையை சும்மா இருக்கிறதுனால தங்க ஒரு கோல்டு ஒரு வளையல் போட்டா நமக்கு நல்லது இல்லையா? சொன்னா கேட்கவே மாட்டேன்றா கைஸ். சொல்லுங்க எல்லாரும், அட்லீஸ்ட் ஒரு வளையலாச்சும் போடலாம். இப்போ இந்த சைடு ஃபுல்லா நம்ம வந்து வளையல் போட்டுட்டு இப்போ இதுல வந்து எனக்கு இது இருக்கு பிரேஸ்லெட்டு. ஸோ விட்டுறேன். 2 சைடு போட்டாலும் அழகா தான் இருக்கும் பார்க்க. இப்போ வந்து நம்ம வந்து இதுதான் ஃபைனல் லுக் என்னோடது. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து உங்களுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். இன்னும் எந்த மாதிரி vlogs வீடியோஸ்லாம் வேணும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காக நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அதுக்கப்புறம் தான் நீங்க கேட்குற வீடியோஸ்லாம் இதுக்கப்புறம் ரெகுலரா வரும். ஓகேவா குட்டி? ஓகே, டாடா, பை, லவ் யூ.